சீதாராமன் சீரியல் ஜூலை 20 நாளைக்கான எபிசோட்ல என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத ரிவ்யூவாக பார்த்துடலாங்க. போலீஸ் வீட்டுக்குள்ளே போய் சுபாஷையும் சேதுவையும் அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு வராங்க. யோ என்னையா பண்ணிட்டு இருக்கீங்க, எங்களது கூட்டிகிட்டு போகிறீங்க, சீதா பணம் கொடுத்தாளா அப்படின்னு சேது போலீஸை பார்த்து கேட்க, இன்ஸ்பெக்டர் தப்பு பண்ணுறீங்க, ரொம்ப பெரிய தப்பு பண்ணுறீங்க அப்படின்னு சுபாஷ் சொல்ல, யோ சூர்யா வீட்டில் ட்ரக்ஸ் வச்சது நீங்கள் தானே அப்படின்னு இன்ஸ்பெக்டர் கேட்க, வீட்டில் இருக்கிற எல்லாரும் திருன்னு முழிக்கிறாங்க. அப்போ சீதா சிரிக்கிறாங்க. யோ எவ்வளோ நாளாக இந்த பிஸ்னஸ்ஸு, சத்தம் வந்துச்சு அப்புறம் அடிச்சு இழுத்துட்டு போக வேண்டியதாக இருக்கும், சத்தம் இல்லாமல் வரணும் சரியா அப்படின்னு இன்ஸ்பெக்டர் கேட்க, என்ன அடிச்சு இழுத்துட்டு போவியா, எங்கே அடியா வாயா பார்க்கலாம் வாயா அப்படிங்கிறாங்க சேது சுபாஷும். இன்ஸ்பெக்டர் சூர்யா வீட்டில் இவங்க தான் ட்ரக்ஸை வச்சாங்கன்னு சொன்னீங்களே, என்ன எவிடன்ஸ் இருக்குது உங்ககிட்ட சொல்லுங்க, என்ன எவிடன்ஸ் இருக்குது அப்படின்னு மகா கேட்க, 10 நாளாக விட்டுட்டு போக முடியாது, எவிடன்ஸ் இல்லாமையா வருவாங்க, எல்லா எவிடன்ஸும் இருக்குது அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்ல, காட்டுங்க எவிடன்ஸை காட்டுங்க முதல்ல அப்படின்னு மகா கேட்க, காட்டுங்க முதல்ல எவிடன்ஸ் காட்டுங்கிறாங்க சேதுவும். சார் வேலை செய்ய விடாமல் ஏதாவது இடைஞ்சல் பண்ணா அதுக்கும் ஒரு கேஸை போட்டு மொத்த பேரையும் அள்ளிட்டு போயிடுங்க அப்படின்னு சீதா சொல்லிட்டு இருக்க, ஏய் பிரச்சனை பண்ணீங்க இவங்க சொன்னதுதான் நடக்கும் அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்ல, மகா விட சொல்லு அப்படிங்கிறாங்க சேது. எவிடன்ஸை காட்டுங்க, காட்டிட்டு கூட்டிட்டு போங்க அப்படின்னு மகா சொல்ல, சார் அதான் காட்டுன்னு சொல்றாங்கல்ல, ஒரு 4 காட்டுங்க சார் அப்படிங்கிறாங்க சீதா மகாவை பார்த்து. மகா சீதாவை பார்த்து ஏய் அப்படின்னு சொல்ல, எதுக்கு இப்போ கத்துறீங்க, மூச்சு இழுத்துக்க போகுது பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு சீதா சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போது சூர்யா வீட்டில் ட்ரக்ஸ் வச்சது சேதுவும் சுபாஷ் தானா அப்படின்னு துரை கேட்க, ஆமாம் அதனால தானே அரெஸ்ட் பண்ண வந்திருக்காங்க அப்படின்னு சீதா சொல்ல, அவங்க எப்படி வச்சுருப்பாங்க, இவங்க வைக்க சொல்லியிருப்பாங்க அதனால அவங்க வச்சுருப்பாங்க அப்படின்னு மீரா சொல்லிட்டு இருக்க, அக்கா கரெக்டுக்கா, குத்தம் செஞ்சதை விட குத்தம் செய்ய தூண்டினவங்களுக்கு தான் தண்டனை அதிகம் இல்லை இன்ஸ்பெக்டர் அப்படின்னு சீதா கேட்க, அப்போது இவங்களையும் அரெஸ்ட் பண்ணிடுவாங்களா அப்படின்னு துரை கேட்க, கண்டிப்பாக அரெஸ்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சீதா சொல்ல, போலீஸ்காரங்க சேதுவையும் சுபாஷையும் அப்படியே இழுத்துட்டு வர, கேட்டுக்கு வெளியில் வந்ததுமே மகா அர்ச்சனா அப்புறம் அவங்க பொண்ணுங்க எல்லாரும் வெளியே வந்து நின்றுட்டு, மரியாதையாக அவங்கள விட்டுட்டு போயிருங்க, இல்லைன்னா கமிஷனருக்கு கால் பண்ண வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு மகா சொல்ல, கமிஷனர் சொல்லி தான் அரெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்ல, மரியாதையாக இவங்க 2 பேர்த்தையும் விட்டுட்டு போயிருங்க, இல்லைன்னா மான நஷ்ட வழக்கு போடுவோம் அப்படின்னு அர்ச்சனா சொல்ல, தாராளமாக போடுங்க, இனிமேல் எங்ககிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை, எல்லா எவிடன்ஸும் எங்ககிட்ட இருக்குது அப்படின்னு போலீஸ் சொல்ல, எங்க ஆதாரத்தை காட்டுங்கன்னு மகா கேட்க, ஸ்டேஷனுக்கு வாங்க அதெல்லாம் காட்டுறோன்னு சொல்லிடுறாங்க போலீஸ்காரங்க. மகா அர்ச்சனா எல்லாரும் அந்த போலீஸ் வண்டி பின்னாடியே போக, வண்டி ஸ்பீடாக போனதும் அப்படியே நின்றுறாங்க. அப்படியே திரும்பி பார்க்கவும் கரெக்டாக அங்கே சீதா மீரா அப்புறம் துரை 3 பேர் நின்றுட்டுருக்காங்க. என்ன 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 அப்படி பார்க்குற அப்படின்னு மகா கேட்க, நீங்கள் சொன்னதுக்கெல்லாம் தலையாட்டினாங்களே எங்கள் அண்ணனுங்க, அவங்களுக்கு நல்ல தண்டனை வாங்கி கொடுத்துட்டீங்க, இப்போ சந்தோஷமா உங்களுக்கு அப்படின்னு மீரா கேட்க, அவங்கள எப்படி வெளியே எடுக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும், நீ எனக்கு புத்தி சொல்லாத அப்படின்னு மகா சொல்ல, மீராக்கா நீங்கள் அவங்களுக்கு புத்தி சொல்லாதீங்க, ஏன்னா அவங்களுக்கு தான் புத்தியே இல்லையே, அவங்க எங்கே கேட்க போகிறாங்க, முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும், அதனால உங்கள் பாவம் எல்லாம் இதோட முடியாத மகாலட்சுமி, இது ஆரம்பம் மட்டும்தான், இன்னும் நிறைய இருக்குது, ஒன்றுன்னா நடக்கும், நடத்துவேன், நடத்தி காட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சீதா சிரிக்கிறாங்க. அதை பார்த்து மகா ரொம்பவே கடுப்பாகிறாங்க. இன்னொரு பக்கம் ராமும் மதுவும் சீதாவை பார்க்கறதுக்காக ஜெயிலுக்கு வந்திருக்காங்க. என்ன காலையிலேருந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், இன்னும் சீதாவை காணோம் அப்படின்னு ராம் சொல்லிட்டு இருக்க, தம்பி நீ தானே ராம் அப்படின்னு செல்லம்மா கேட்க, நீங்க யாருங்கிறாங்க ராம், என் பேரு செல்லம்மாங்கிறாங்க, சீதாவோட ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்ல, நீங்க குலசேகரப்பட்டினமா அப்படின்னு மது கேட்க, இல்லை நான் ஜெயில் ஃப்ரெண்டுங்கிறாங்க அவங்க. ஓ ஜெயிலில் ஃப்ரெண்டு பிடிச்சிட்டாளா, அம்மா நாங்கள் சீதாவை பார்க்க தான் வந்தோம், இது சீதாவோட அக்கா அப்படின்னு ராம் சொல்ல, மதுமிதாவா அப்படின்னு கேட்க, என் பேர் தெரியுமாங்கிறாங்க மது. பேர் மட்டும் இல்லைம்மா உன்னோட எல்லா டீட்டெயில்ஸும் தெரியும், சீதா சொல்லும்போது கூட நான் நம்பலை, ராம் நீ ரொம்ப அழகா இருக்க, சீதாக்கு ஏத்த வந்தாப்பா, தம்பி சீதா விடுதலையாகி போயிட்டாப்பா அப்படின்னு செல்லம்மா சொல்ல, எப்போ சீதா என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு ராம் கேட்க, சீதாவுக்கே திடீர்னு தான் தம்பி தெரியும், உண்மையா ட்ரக்ஸ் கடத்தினவங்கள போலீஸ் பிடிச்சிட்டாங்களாம், அதான் சீதா குற்றவாளி இல்லைன்னு சொல்லி விடுதலை பண்ணிட்டாங்க அப்படின்னு செல்லம்மா சொல்ல, முத்தாராமா அப்படின்னு சொல்லிட்டு சாமி கும்பிடுறாங்க மது. ஆமா யார் அந்த அக்யூஸ்ட் அப்படின்னு மது கேட்க, தெரியல தாய் இனிமேல் தான் தெரியும் அப்படின்னு செல்லம்மா சொல்ல, சீதா சொல்லும்போது நான் நம்பல, அந்த ரியல் அக்யூஸ்ட் யாருன்னு சீதாக்கு தெரியுமா அப்படின்னு ராம் கேட்க, சீதாக்கு தெரிஞ்சவங்களா அப்படின்னு மது கேட்க, சீதாக்கு மட்டும் இல்லம்மா அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சவங்களா தான் இருக்கும் அப்படின்னு செல்லம்மா சொல்ல, எங்களுக்கு தெரிஞ்சவங்க அப்படி யாரும் இல்லையே அப்படின்னு ராம் சொல்ல, இருப்பாங்க தம்பி, வெளி தோற்றத்தை வச்சு முடிவு செய்ய முடியுமா, தெரிஞ்சவங்களா உறவுக்காரங்களா, விஷயம் தெரியும் போது தானே தெரியும் அப்படின்னு செல்லம்மா சொல்லிட்டு இருக்க. ராம் நம்ம வீட்டுக்கு போய் சீதாவை பார்க்கலாங்கிறாங்க மது.
அம்மா நாங்கள் வரோன்னு சொல்லிட்டு ராம் கிளம்பும்போது கரெக்டாக அந்த நேரத்தில் செல்லமாக ஒரு பாட்டு பாடுறாங்க. இந்த பாட்டு எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு ராம் கேட்க, சீதா ரொம்ப நல்ல பொண்ணுப்பா, எப்பவுமே ஊன் ஞாபகம்தான், நைட்டெல்லாம் இந்த பாட்டை தான் பாடிக்கிட்டே இருப்பா, தூங்கவே மாட்டா, தம்பி சீதாவை கைவிட்டுறாதப்பா அப்படின்னு செல்லமா சொல்ல, சீதா என் உயிர், மனசால சீதா என் அம்மா அப்படின்னு ராம் சொல்ல, சரியா புரிஞ்சுக்காம நான் தான் கஷ்டப்படுத்திட்டேன், சீதா பாவம் அப்படின்னு மது சொல்ல, இது வரைக்கும் சீதா பாவம் தான், ஆனா இனிமேல் சீதா பாவம் இல்லை, ஏன்னா சீதா அப்படி மாறிட்டா, என்ன கொடுக்குறமோ அதை பல மடங்கா திருப்பி கொடுப்பா, நீங்க போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்ல, பத்திரமா பார்த்து இருங்கன்னு சொல்லிட்டு மதுவும் ராமும் கிளம்பிடுறாங்க. இன்னொரு பக்கம் மகா ரொம்ப கோவமா போலீஸ் ஸ்டேஷன் வராங்க. அப்போ போலீஸை பார்த்ததுமே என்னையா நடக்குதுங்க, போலீஸ் ஸ்டேஷன் வந்தா அரெஸ்ட் பண்ண காரணத்தை சொல்றேன்னு சொன்னீங்களே, இப்போ வந்துட்டோம் சொல்லுங்க, சேதுவையும் சுபாஷையும் எதுக்கு அரெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னு மகா கேட்க, எதுக்கு அரெஸ்ட் பண்ணீங்க எனக்கு இப்போ அது தெரிஞ்சே ஆகணும், அதை விட முக்கியம் எதுக்காக நீங்கள் அவங்கள அரெஸ்ட் பண்ணியிருந்தாலும் எனக்கு அதை பற்றி கவலையே இல்லை, சேது சுபாஷ் கிட்ட மன்னிப்பு கேட்டு இப்போவே நீங்கள் அவங்கள அனுப்பணும், இல்லைன்னு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, சொல்லுங்கங்கிறாங்க மகா வக்கீல்கிட்ட. 2 பேத்தையும் என் சொந்த பொறுப்பில் நான் ஜாமீனில் எடுக்கிறேன் அப்படின்னு அட்வொகேட் சொல்ல, இப்போவே அவங்கள விட்டுட்டா உங்களுக்கு நல்லது, இல்லைனா உங்கள் மேலே கேஸ் போட வேண்டியது இருக்கும் அப்படின்னு அர்ச்சனா சொல்ல, டேமிட் என்ன தைரியம் இருந்தால் சிட்டியில் முக்கியமான கார்ப்பரேட் கம்பெனியோட சேர்மனையும் அவரோட தம்பியையும் அரெஸ்ட் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு மகா சொல்லிட்டு இருக்க, லாக்அப்பில் வச்சதுக்கே உங்கள் மேலே கேஸ் போடணும் அப்படின்னு அர்ச்சனா சொல்லிட்டு இருக்க, உண்மை தெரியாமல் 2 பேரும் குதிக்குதுங்க. என்ன நடக்க போதோ அப்படின்னு யோசிச்சிட்டே இருக்காங்க துரை ஒரு பக்கம். என்னால் உங்கள் வேலைக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது, சும்மா சட்டம் பேசாதீங்க, மகாலட்சுமி யாருன்னு காட்ட வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு மகா சொல்லிட்டு இருக்க, போலீஸ் அப்படியே சிரிக்கிறாங்க. மகாலட்சுமி கிட்ட நான் சொல்கிறேன், உங்களை ஒன்றும் பண்ண வேணாம், நான் சொல்கிறேன், மகா சொல்கிறபடி செய்யுங்க, இல்லைன்னா நானே சொன்னாலும் மகா கேட்க மாட்டா அப்படின்னு அர்ச்சனா சொல்லிட்டு இருக்க, சிட்டியில் என்னோட பவர் என்னன்னு காட்ட வேண்டியதாக இருக்கும், உங்கள் டிபார்ட்மெண்ட்லேயும் பொலிட்டிக்கல்லையும் எனக்கு என்ன பவர் இருக்குன்னு காட்ட வேண்டியதாக இருக்கும், அதெல்லாம் பார்க்கணும்னு நினச்சா உங்கள் இஷ்டத்துக்கு செய்யுங்க, இல்லை வேலையில் நான் தொடர்ந்து இருக்கணும்னு நினச்சா சேதுக்கிட்டையும் சுபாஷ்கிட்டையும் 2 பேத்துக்கிட்டையும் மன்னிப்பு கேட்டு இப்போவே ரிலீஸ் பண்ணுங்க, சொன்னதை செய்கிறீங்களா இல்லை நான் யாருன்னு காட்டட்டுமா அப்படின்னு மகா கேட்க, மேடம் பேச வேண்டியதெல்லாம் பேசி முடிச்சிட்டிங்களா, இப்போ நான் உங்களுக்கு ஒரு வீடியோ காட்டுறேன், அதை பார்த்துட்டு அப்புறம் பேசுங்க அப்படின்னு போலீஸ் சொல்லிட்டு இருக்க, அந்த வீடியோ பார்த்ததும் மகாக்கும் அர்ச்சனாக்கும் கொலஸ்ட்ரால் சுண்டி சீக்கு வந்த கோழி மாதிரி ஆயிடுவாங்க அப்படின்னு துரை யோசிச்சுட்டே சிரிக்கிறாங்க. என்ன படம் காட்ட போறீங்களா அப்படின்னு மகா கேட்க, இந்த படத்தை நான் எடுக்கல, உங்களுக்கு வேண்டியவங்க யாரோ எடுத்திருக்காங்க, இந்த படத்துக்கு தயாரிப்பாளர் நீங்க தான், முக்கியமா நீங்க தான் இதை முதல்ல பார்த்துருக்கணும், அதுதான் நியாயம் அப்படின்னு போலீஸ் சொல்லிட்டு இருக்க, அது என்ன படம் அப்படின்னு மகா கேட்க, உடனே போலீஸ் ஒரு மொபைல் எடுத்து கொடுக்குறாங்க. அதில் இருக்கிற சேது சுபாஷ் வீடியோவை பார்த்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே முழிச்சிட்டு நிற்கிறாங்க மகா. இந்த கேஸில் நான் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை, 2 பேத்தையும் கோர்ட்டில் சரண்டர் பண்ணிவிட்டு நீதிபதிக்கிட்ட வீடியோ காமிச்சா போதும், உடனடியாக 2 பேத்துக்கும் ஜட்ஜ்மெண்ட் கிடச்சிரும், இதுக்கு மேலே நீங்கள் யாருன்னு கேட்ட நினச்சா அது உங்கள் இஷ்டம், ஆனால் கமிஷனர் உங்கள் மேலே பெரிய மரியாதை வச்சுருந்தாரு, ஆனால் இப்போ இல்லையே அப்படின்னு போலீஸ் சொல்லிட்டு இருக்க, ரொம்ப வேகமாக மகா உள்ள கோவமாக கிளம்பி உள்ளே வராங்க. சேது சுபாஷ் 2 பேத்தையும் பார்த்து, என்ன பண்ணியிருக்கீங்க, இப்படியா பண்ணுவீங்க, இப்படியா பேசுவீங்க, ரொம்ப தெளிவாக பேசியிருக்கீங்க, தப்பு பண்ணிட்டீங்களே, நீங்களே வகையாக பேசி சிக்கிட்டீங்க, உங்களை என்ன சொல்லி வெளியெடுக்கணும்னு எனக்கு புரியல, இத்தனை வயசுக்கு அப்புறமும் என்ன பேசணும் என்ன பேசக்கூடாதுன்னு தெரியாத உங்களுக்கு அப்படின்னு மகா கேட்டுட்டு இருக்க, நம்ம ஆஃபீஸில் நாங்கள் பேசினதை வீடியோ எடுத்தது யாரு, அது முதல்ல தெரிஞ்சாகணும் அப்படின்னு சுபாஷ் சொல்ல, வெளியில இருந்து வந்தவங்க இந்த வீடியோ எடுக்க முடியாது, நமக்குள்ளதான் யாரும் இருக்காங்க, இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னு எனக்கு தெரிஞ்சாகணும் அப்படின்னு சேது சொல்ல, ஆமாங்க அப்போ யாராவது அப்படின்னு ஆரம்பிக்கிறதுக்குள்ளேயே மகா போயிடு, யாருன்னு தெரிஞ்சுட்டு யாராக இருந்தாலும் எங்களை பார்க்க வாங்க போங்க அப்படின்னு சேதுவும் சுபாஷும் சொல்லிடுறாங்க. மகா அர்ச்சனா கார் சவுண்டு கேட்டதுமே ராம் தங்கச்சிங்க 3 பேரும் வெளியே ஓடி வந்து, சித்தி வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே ஓடி வந்து 3 பேர் நிற்கவும், சித்தி சித்தப்பாவையும் அப்பாவையும் கூட்டிகிட்டு வந்துட்டீங்களா சித்தி, வக்கீலை கூட்டிகிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் பேசுகிறேன்னு சொன்னீங்க, கூட்டிகிட்டு போலியா, கமிஷனர்கிட்ட ஃபோன் பண்ணி பேசுகிறேன்னு சொன்னீங்க, பேசலையா சித்தி, சித்தி அப்பாவும் பெரியப்பாவும் வரமாட்டாங்களா அப்படின்னு ராம் தங்கச்சிங்க 3 பேரும் மாற்றி மாற்றி கேள்வி கேட்டுட்டு இருக்க, துரை அப்படியே உள்ளே போகலான்னு போகிறாரு. உடனே மகா அண்ணன் இங்கே வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு பல்லாருன்னு ஒரு அறை வச்சு, என்ன ஒரு தைரியம் இருந்தால் வீடியோ எடுத்துகிட்டு போய் போலீஸ்கிட்ட காட்டுவேன், எல்லாத்துக்கும் காரணம் நீதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, பாவி தின்னு வீட்டுக்கே துரோகம் பண்ணுறியே, எப்படி உனக்கு மனசு வந்துச்சு அப்படின்னு அர்ச்சனா கேட்க, சீ நீ எப்படி எங்க கூட பிறந்த துரோகி அப்படின்னு மகா சொல்ல, நான் தான் சொன்னல மகா இவன் தப்பானவன்னு, நீ தான் கேட்கல அப்படின்னு அர்ச்சனா சொல்ல, எப்படி மனசு வந்துச்சு உனக்கு, உன்னை மன்னிக்கவே முடியாது அப்படின்னு மகா சொல்லிட்டு இருக்க, மகா நான் பண்ண துரோகம் இல்லை, நீங்க பண்ணதா துரோகம், பச்சை துரோகம் அப்படின்னு துரை சொல்லிட்டு இருக்க, இந்தாளா அப்பாவையும் சித்தப்பாவையும் ஜெயிலுக்கு அனுப்பினாரு, சித்தி நான் கன் எடுத்துட்டு வரேன், இவரை ஒரே போட போட்டுருங்க, இவரையெல்லாம் ரத்த சொட்ட சாகடிக்கணும், கன் எடுத்துட்டு வரவா சித்தி, விடாதீங்க சித்தி, இந்த துரோகியை விடக்கூடாது, அடிச்சு கொள்ள லேட் ஆகும் சித்தி, பேசாம ஷூட் பண்ணி கொல்லுங்க அப்படின்னு ராம் தங்கச்சி 3 பேரும் மாறி மாறி சொல்லிட்டு இருக்க, அஞ்சலி நீ போய் கன் எடுத்துட்டு வாங்குறாங்க அர்ச்சனா,
இவன் செத்தாதான் இந்த குடும்பத்துக்கே நிம்மதி, நீ போய் கன் எடுத்துட்டு வா அப்படிங்கிறாங்க அர்ச்சனா. மகா எதுவா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாங்கிறாங்க துரை. என்ன பேசுறது, உங்க கதையை முடிக்கிறது அப்படிங்கிறதுக்குள்ள கரெக்டா சீதா வந்துடுறாங்க. அஞ்சலியை பார்த்து ஏய் உங்க அப்பாவையும் சித்தப்பாவையும் ஜெயில போட்டது பத்தாதா, அவங்களையும் அனுப்பணுமா அப்படின்னு சீதா கேட்க, சீதா வழியை விடு, இவங்களை ஜெயில போட்டாதான் நாம் நிம்மதியா இருக்கலாம் அப்படின்னு மீரா சொல்ல, சீதா அஞ்சலியை பார்த்து அப்படியே கை ஓங்குறாங்க. போடி முதல்ல அப்படின்னு வெளியே துரத்தி விடுறாங்க. சீதா வெளியே வந்து நின்று, என்ன அர்ச்சனா நீ சின்ன பிள்ளைங்கள வன்முறையில் தூண்டி விட்டுட்டு இருக்கீங்க, ஏற்கனவே 2 பேர் போலீஸ் ஸ்டேஷனில் இருக்காங்க, அது போதாதா? அப்புறம் வீடியோலாம் பார்த்தாச்சா, சிறப்பு காட்சிகள் எப்படி இருந்துச்சு? வெளிச்சம் தான் கொஞ்சம் பத்தலல்ல, வலை விரிச்சது என்னமோ உங்கள் 2 பேத்துக்கு தான், ஆனால் மாம்ஸ் தான் மாட்டிக்கிட்டாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் தான் துரை அங்கிள் சொன்னாங்க, ஆனால் நான் தான் போனால் போதுன்னு விட்டேன். நீங்கள் வெளியே இருந்தால் தானே விளையாட்டு இன்ட்ரெஸ்டாக இருக்கும், அதுக்கு தான் பாவப்பட்டு விட்டேன் அப்படின்னு சீதா சொல்லிட்டு இருக்க. என்ன சொன்னீங்க, அவங்க பண்ணது துரோகமா? அப்போ நீங்கள் பண்ணதுக்கு பேர் என்ன அப்படின்னு மீரா கேட்க, புதுசாக ஏதாவது பேர் வைக்கலாம் இல்லை மகா அப்படின்னு துரை சொல்லிட்டு இருக்க. கோவமா மகா பூத்தொட்டியெல்லாம் எடுத்து உடச்சிட்டு இருக்காங்க. இனி இதுக்கு பேர் வச்சிடலாம், இதுக்கு பேரு தெனாவிட்டு அப்படின்னு சீதா சொல்லிட்டு இருக்க. ஏங்கிறாங்க. மகா எதுக்கு கத்துறீங்க, கேளுங்க, ராம்பாஸ் வந்ததும் மாம் சிங்கன்னு கேட்டா நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க அப்படின்னு சீதா கேட்க, சித்தியோட கேரக்டர் சூப்பர், ஓவர், மகாவோட ஒரிஜினல் முகம் தெரிய போகுது அப்படின்னு துரை சொல்லிட்டு இருக்க. எல்லாமே நான் தான் பெருமைப்பட்டீங்களே, இதை கூட நான் தான் பண்ணேன்னு போய் சொல்லுங்க. ட்ரக்ஸ் வைக்க ஏற்பாடு பண்ணது நீங்க தானே பெருமையா சொல்லுங்க, ராம் ரொம்ப சந்தோஷப்படுவான் அப்படின்னு மீரா சொல்லிட்டு இருக்க. ஏங்கிறாங்க அஞ்சலி. திரும்பவும் மீரா ஏன்னு கோவப்பட்டு சொல்ல, அக்கா நீங்க இருங்கக்கா நான் பேசிக்கிறேன். சில்வண்டுங்களா, ட்ரக்ஸை பார்சல் பண்ணி கொடுத்தது நீங்க தானாமே? இன்னொரு தகவலும் கேள்விப்பட்டேன், காலேஜ்ல நீங்க ட்ரக்ஸ் விற்கிறீங்களாமே, உண்மையா அப்படின்னு கேட்க எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. எதுக்கு இப்படி பொய் சொல்றேன்னு பிரியா கேட்க, ஓ நான் பேசினா பொய், நீங்க பேசினா உண்மை, இப்படியே உங்கள் காலேஜில் காற்று வாக்கில் சொல்லிவிட்டா போதும், தீயா பரவிடும். உங்கள் அப்பா அங்கே வேற உள்ளே இருக்காங்க, கனெக்ட் பண்ணிக்குவாங்க, பண்ணிட்டுமா அப்படின்னு சீதா கேட்க. எல்லாரும் அப்படியே சைலண்ட்டாக நிற்கிறாங்க. இப்படி தான் சைலண்ட்டாக இருக்கணும், சாந்தமாக இருக்கணும், நோ சவுண்ட் ஒன்லி மியூசிக் அப்படின்னு சீதா சொல்லிட்டு இருக்க. என்னமோ பெருசாக சாதிச்சுட்டு தான் நினைக்காத, நான் ஒரு கிரிமினல், என்னாலையும் உன்னை சிக்க வைக்க முடியும் அப்படின்னு மகா சொல்ல, சூப்பரு, இன்னைக்கு தான் நீங்கள் உண்மையாக பேசியிருக்கீங்க, டவுட்டே இல்லை, நீங்கள் கிரிமினல் தான் அப்படின்னு சீதா சொல்லிட்டு இருக்க. என்னடி சாதிச்சுட்ட, மகா நினச்சிருந்தா ராம்கிட்ட இருந்து உன்னை எப்போவோ பிரிச்சிருப்பா, போனா போதுந்தா, விட்டதே எங்களுக்கே கிளுகிழுப்பு காட்டுறியா அப்படின்னு அர்ச்சனா கேட்டுட்டு இருக்கேன். என்ன நினச்சதா பாருங்களேன் அப்படின்னு சீதா சொல்ல, தையல் நல்லா கேட்டுக்கோ, நான் நினைச்சா அப்படின்னு மகா சொல்லிட்டு இருக்கா. நான் சீதா, என் பேரு சீதா அப்படிங்கிறாங்க சீதா. ஏன் வாயால உன் பேரை சொல்லி கூப்பிட மாட்டேன் அப்படின்னு மகா சொல்லிட்டு இருக்க. ரொம்ப நல்லது, அந்த ஃப்ராடு வாயால என் பேரை சொல்லி கூப்பிடாதீங்க. சரி அதெல்லாம் விடுங்க, ராம்பாஸ்க்கு என்ன சொல்ல போறீங்க அப்படின்னு சீதா கிட்ட இருக்க. என்ன சொல்ல போறாங்க, திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரி முழிக்க போறாங்க அப்படின்னு மீரா சொல்ல, சேச்சா அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது, என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு நீங்களே உங்க வாயால சொல்லணும், இல்ல நான் சொல்லுவேன் அப்படிங்கிறாங்க சீதா. இதோட எபிசோட் முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.